மேக்சிமம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பார்ட்டிகள் எப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் உளுந்து அரைப்பாங்க. அது ஒரு 3/4 பங்கு ஒரு 1/2 பங்கு வந்தானே அரிசியை போட்டு அரைச்சிருது. அது அந்த இட்லி கல்லு கணக்க வர்றது எடுக்குது. இது வந்து புளிக்கவே வைக்காண்டா உடனே அரைச்சிக்கிடலாம். 2வது 2 நாள் யூஸ் பண்ணவும் செய்துவிடலாம். இந்த தேங்காயெல்லாம் வசக்கி போடாண்டாம், பச்சையாவே, அதாவது நல்ல பால் தேங்காவா போட்ட, காயாத இளம் தேங்காவை போட்ட டேஸ்ட் நல்லா இருக்கும். ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா வணக்கம். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிம்பிளான ஒரு அடை ரெசிபி தான் பார்க்க போறோம். எஸ், அடை தோசை. நம்ம ஏற்கனவே 2 சைஸ் அடை தோசை போட்டிருக்கோம். கூழ்வரகுல ராகி அடை போட்டிருக்கோம். அப்புறம் வந்து இந்த கடலை வடபருப்பு வச்சு போடக்கூடிய ஒரு அடை போட்டிருக்கோம். இது எப்படின்னா நல்ல மிளகு வச்சு செய்யக்கூடிய ஒரு அடை. உடம்புக்கு எல்லாமே ஹெல்த்தி வைஸ்னா இது ரொம்ப ஹெல்த்தி. இதுல நம்ம பருப்பெல்லாம் சேர்க்க மாட்டோம். அதுக்கு என்னெல்லாம் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ப்ரிப்பரேஷன் தான், மாவு ப்ரிப்பரேஷன். 2 உலக்கு இட்லி அரிசி, 1/4 உலக்கு உளுந்து, இந்த நம்ம தோசை போடுடைய உளுந்து தான். 2 உலக்கு இட்லி அரிசினா 1/4 உலக்கு உளுந்து, நல்ல மிளகு, ஜீரகம், தேங்காய் வந்து லாஸ்ட் ஆட் பண்ணணும். இவ்வளவு, இந்த 4 தான் இதுக்கு ரொம்ப முக்கியமா. இல்ல, அரைக்கிறதுக்கு சொல்லி சரியா. தேங்காய் வந்து லாஸ்ட், உப்பும் தேங்காயும் லாஸ்ட் மிக்ஸ் பண்ணா போதும். சரியா, இதுதான் மெஷர்மெண்ட். 2 உலக்கு அரிசி எடுத்தீங்கன்னா 1/4 உலக்கு உளுந்து எடுத்துக்கிடணும். 1 ஸ்பூன் போல உங்களுக்கு எரிப்பு தகுந்து நல்ல மிளகு ஜீரகம் போட்டுடலாம். இதுக்கு வந்து சைடிஷ் தேவையே கிடையாது. வீட்டுல இட்லி பொடி இருந்ததுன்னா அதை வச்சு சாப்பிடலாம். தவணைப்பொடி, இட்லி பொடி, இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு சாப்பிடலாம். துவையல் காரியங்கள் வேண்டாம். நம்ம துவையல் அரைக்கணுமா? இல்ல ஏற்கனவே நம்ம தேங்காய் துவையல் 2-3 தடவை போட்டாச்சு. அந்த துவையல் தான். ஆனா அது ரொம்ப தேவையில்லை. இட்லி பொடிச்சு சாப்பிடும், இது டேஸ்ட் நல்லா இருக்கும். சரியா, நம்ம அரைப்போமா? அரிசி வந்து கோர போடணும். ஒரு 4 மணிக்கு கோர போட்டுக்கணும். ஒரு இதை வந்து நல்ல கொஞ்சம் நைஸா அரைக்கணும். ஓகே, இது கொஞ்சம் நைஸா அரைச்சிருக்கேன். அடுத்த திரிதிரியா இருக்கு. மத்த அடை தோசை போல ரொம்ப திரிதிரியா அரைக்க வேண்டாம். உளுந்த போட்டுருமா? ஆமா, அரைக்கணும். இது நம்ம முதல்ல உளுந்த போட்டுட்டு பருப்பு சேர்க்காம செய்யக்கூடிய ஒரு அடை. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது அரிசிக்கு உளுந்து நம்ம போடும்போது உளுந்து ஒரு கணக்குல அரிசி ஒரு அப்படியே தான் வருமா? அப்படியே கிடையாது. ஏன்னா உளுந்து டக்குன்னு அரைஞ்சிரும், அப்படியே காட்டக்கூடாதுல்ல. அதெல்லாம் இப்ப நம்ம வந்து இந்த ஒரு சில இடங்கள்ல தான் தோசைக்கெல்லாம் மாவு அரைக்கம்லாம் அரிசி தனியா உளுந்து தனியா அரைக்கும். ஆனா மேக்சிமம் நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பார்ட்டிகள் எப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் உளுந்து அரைப்பாங்க. அது ஒரு 3/4 பங்கு ஒரு 1/2 பங்கு வந்தானே அரிசியை போட்டு அரைச்சிருது. அது அந்த இட்லி கல்லு கணக்க வர்றது எடுக்குது. ஒண்ணுக்கும் ஒவ்வொரு இது இருக்குல்ல. இத முதல்ல அரைச்சிட்டு ஒரு லைட்டா அடிச்சுட்டு அடுத்தல நல்ல மிளகு ஜீரகம் சேர்க்கலாம். அரைக்கல, நம்ம ஒரு 1/4 பங்கு அரைச்சாச்சு. இந்த டைம்ல ஒரு ஸ்பூனுனா கொஞ்சம் காரியம் நம்ம வந்து ஜீரகம் நல்ல மிளகாலாம் பொடி போடக்கூடாது. இந்த மாதிரிதான் போடணும். இல்லைன்னா லாஸ்ட் பொடிச்சு கூட நம்ம க்ரஷ் பண்ணி கூட பிறுபிறுன்னு போட்டுடலாமே தவிர நல்ல ஃபைன் பவுடரை ஆட் பண்ணக்கூடாது. ஈக்குவலாகவே தான் எடுக்கணும். நல்ல மிளகு ஜீரகம். இனி தேவைக்கு உப்பு. நான் கல் உப்புனால முதலே போட்டுடேன். எப்படி தெரியுதா? நல்ல மிளகு ஜீரகம். மிக்ஸ் பண்ணி விடுவோம். உப்பு மட்டும் இருக்கான்னு பார்த்துடுறாங்க. ஆமா,
இது வந்து புளிக்கவே வைக்காண்டா உடனே அரைச்சிக்கிடலாம். ரெண்டாவது 2 நாள் யூஸ் பண்ணவும் செய்துவிடலாம். தேங்காய் பல்லா எடுத்திருக்கேன். இதுதான் என்னன்னா அடை தோசை விட்டுட்டு மேல அப்படி தேங்காய் போடுவாங்க. அது சில சமயம் அது அப்படி மாத்தி போடும்போது இதாயிரும். அதனாலதான் நம்ம அப்படி போடல. இது மிக்ஸ் பண்ணிட்டோம். உடனே அரைச்சு உடனே சுடக்கூடிய வடை அடை. சின்னதா இருந்தா வடை, பெருசா இருந்தா அடை. அப்படி கிடையாது. பெருசா இருந்தான்னு இல்ல, அந்த காலத்துல தவளை அடைனே சுட்டிருக்காங்க. வடைய வந்து அடைய வந்து வடையாவே சுட்டிருக்காங்க. நீ என்கிட்ட கேட்டீங்க தெரியுமா? ஆனா அதுக்கு எல்லா சைஸ் பருப்பு எல்லாம், அது வந்து ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் நியூட்ரிஷன். இப்படிதான் இருக்கும். இல்ல இதுக்கு இதுதான் ரொம்ப நம்ம கழுவி எடுத்தோம்னா கடைசி தோசை ஒண்ணுமே சுட முடியாது. ஆமா, தோசைகள் காஞ்சிட்டு இந்த அடைக்கு தேங்காய் நல்லெண்ணெய் எதுனாலும் விடலாம். ஓகே, நல்ல மிளகு அடைக்கு தேங்காய் நல்லெண்ணெய் எதுனாலும் விடலாம். ஆனா நல்லெண்ணெய் ரொம்ப நல்லது. நம்ம நல்லெண்ணெய் தான் விட போறோம். கொஞ்சம் வேகட்டு. ஃபர்ஸ்ட் அடைனால கொஞ்சம் லேட் ஆகும் வேகத்துக்கு. எப்படி இருக்கு? சீக்கிரம் வெந்துரும். பருப்பு ஒண்ணுமே கிடையாது. இதுதான் நல்ல மிளகாய். ரொம்ப கருக விடாம இந்த மாதிரி கலர்ஃபுல்லா கொஞ்சம் எடுத்துட்டோம்னா லேசாவும் திக்காவுமே சுடலாம். உணராது, காயாது. காயாது. இந்த சைட்லாம் நல்லா கிறிஸ்பியா தான் வரும். இந்த அடையில லேசா நம்ம நீட்டா சுடலாம். இந்த விரைச்சு போகாது. ஆனா இட்லி அரிசி தான், பச்சரிசி ஆட் பண்ணலன்னா இட்லி அரிசி சாஃப்டாவும் இருக்கும். இந்த கலர் தான் இதுக்குள்ள. இது அந்த தோசைக்கு வந்து சோப்பு கலர்ல வரும். அடை தோசை அந்த பருப்பெல்லாம் போட்டு சுடக்கூடியதுக்கு. இதுக்கு சைடிஷ் என்னன்னா வேற ஒண்ணுமே இல்லை, இட்லி பொடி தான். இட்லி பொடி வச்சு சாப்பிடலாம், தவணை பொடியும் வச்சு சாப்பிடலாம். நம்ம இந்த இட்லி பொடி இப்போமா கொஞ்சமா இப்படி வச்சுட்டு இன்னைக்கு பொடிகள் சென்டர்ல வைப்பாங்க, என்ன போட்டுன்னா அந்த என்ன தோசைகளோட. ஆமா ஆமா, அப்சர்வ் ஆகும்போது அது திங்கிறதுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். அதுக்காக மட்டும்தான் நம்ம என்னது இதுதான் காம்பினேஷன். ஓகே, சிம்பிளான வேலை தான். ஆனா அரிசியை நம்ம கோர போடணும், அதுதான் மேட்ரு. வேற ஒண்ணு இல்லை. அதே மாதிரி இது வந்து 2 நாள் நம்ம யூஸ் பண்ணிடலாம். புளிக்காது, எடுக்காது. உளுந்து அரிசி மட்டும்தான். வேற நல்ல மிளகும் ஜீரகம் தேங்காய் போட்டிருக்கோம். இந்த தேங்காயெல்லாம் வசக்கி போடாண்டாம், பச்சையாவே. அதாவது நல்ல பால் தேங்காவா போட்ட, காயாத இளந்தேங்காவை போட்ட டேஸ்ட் நல்லா இருக்கும். கண்டிப்பா செய்து பாருங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பா நான் சொல்லது வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. பெப்பர் வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு உடம்புல எடுக்குமோ அது அவ்வளவுக்கு எவ்வளவு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணும். ரெண்டாவது நமக்கு இந்த ஜீரண ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இருந்தாலுமே அசிடிட்டி எல்லாமே அது வந்து சால்வ் பண்ணும்.
தனிப்பட்ட முறையில் பெப்பர் திங்கிறதுக்கு இந்த மாதிரி பெப்பர் திங்கிறதுக்கு ரொம்ப இது உண்டு. ஓகே, செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான சமையல் வேணா நம்ம வடமதி சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.